Hi everyone, welcome to ZyNerd's NEET PG 2022 information series. In this video, we'll look at the Tamil Nadu government quota PG medical allotments which are published every year and how to look at the allotments in the right perspective, what information to look at between the allotments which are published officially and the one shared in ZyNerd, and what is the missing information and how to make right decisions with the right information. So basically we will be taking up the DME allotments and we will also be taking up the allotments which are published under ZyNerd, and we'll let you know what information to take from ZyNerd so that you take the right decisions, especially at the time of All India Round 2 when it is crucial. So basically we are looking at that. We'll take the example of 2021 round 1 allotments. All the allotments mentioned are actual allotments of 2021. All the ranks mentioned are Tamil Nadu government quota ranks, and the entire counseling that is discussed over here is Tamil Nadu government quota allotments. We'll use a bit of local language too so that it is very clear for the candidates. இங்க நம்ம பார்க்கறது வந்து 2021ஓட ரவுண்ட் 1 allotments of Tamil Nadu. இதுல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா the general rank of the candidate. இது வந்து state merit list rank of the candidate. Candidate ஓட community mention பண்ணிருப்பாங்க. MBC service என்ன community the candidate belongs to and the service open அப்படிங்கிறது mention பண்ணிருப்பாங்க, and the seat that the candidate has taken, MD radio diagnosis at Tirunelveli Medical College. So general rank 1 MBC service candidate வந்து MD radio diagnosis Tirunelveli Medical Collegeல allot ஆயிருக்காங்கிறது தான் இந்த பர்டிகுலர் allotment list நம்ம கிட்ட சொல்லுது. பட் அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா அந்த கேண்டிடேட்டோட எடுத்த சீட்டோட கேட்டகரி என்னங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லை. We'll explain it with an example. For instance, in Tamil Nadu, in the All India Counseling allotments, ரெண்டு கேட்டகரி பார்ப்பீங்க. ஒன்று கேண்டிடேட் கேட்டகரி, இன்னொன்று அலாட்டட் கேட்டகரி. இந்த கேண்டிடேட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல விஎம்எம்சி ரேடியோ டயக்னோசிஸ் ஒரு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஒரு ஓப்பன் சீட் எடுத்திருக்காங்க. ஃபார் ஆல் த கட் ஆஃப்ஸ் க்ளோசிங் ரேங்க்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சீட்டோட கேட்டகரி தான் பார்ப்போமே தவிர கேண்டிடேட்டோட கேட்டகரி பார்க்க மாட்டோம். ஏன்னா இப்போ இந்த பர்டிகுலர் சீட் வந்து ஒரு ஓப்பன் சீட்டா இருந்து நான் ஒரு ஓப்பன் கேண்டிடேட்டா இருந்தேன்னா இந்த பர்டிகுலர் சீட் எனக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறது தான் என்னோட டிசிஷன் மேக்கிங் ஃபேக்டரா பாயிண்டா இருக்குமே தவிர அதை ஒரு ஓபிசி கேண்டிடேட் எடுத்தாங்களா இல்லையாங்கிறது இட் இஸ் நாட் ரிலவெண்ட். என்ன ரிலவென்ஸ்னா இந்த ரேங்க் நான் எடுத்தேன்னா லாஸ்ட் இயர் அல்லது இந்த இயர் வந்து இந்த பர்டிகுலர் சீட் கிடைக்குமா இல்லையாங்கிறது தானே தவிர யார் எடுத்தாங்கிறது முக்கியம். அதான் எம்பசிஸ். நவ் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எம்பிசி சர்வீஸ் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தது வந்து ஒரு எம்பிசி ஓப்பன் சீட். சிமிலர்லி எல்லா சீட்ஸோட கேட்டகரியும் டிரைவ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த சீட் கேட்டகரி என்னங்கிறத பொறுத்து தான் உங்களோட டிசிஷன் பாயிண்ட் இருக்கணுமே தவிர எந்த கேண்டிடேட் எடுத்தாங்கிறது இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இங்க பிசி சர்வீஸ் கேண்டிடேட் ரேங்க் 16 வந்து எம்டிடிவிஎல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ஓசி ஓப்பன் சீட் எடுத்திருக்காங்க. இன்கேஸ் இங்க ஒரு ஓசி ஓப்பன் கேண்டிடேட்டோ நீங்க ஒரு ஓசி ஓப்பன் கேண்டிடேட்டாவோ இல்ல ஒரு பிசி கேண்டிடேட்டாவோ இருக்கிறீங்க அப்படின்னா எம்பிசி கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரேங்க்குக்கு கீழே நீங்க லாஸ்ட் இயர் இருந்திருந்தீங்கன்னா இந்த சீட்டை எடுத்திருக்க முடியுங்கிறது தான் உங்களோட டிசிஷன் ஃபேக்டர். நான் 15th ரேங்க் இருந்திருந்தேன்னா லாஸ்ட் இயர் எனக்கு இந்த சீட் கிடைச்சிருக்கும். சிமிலர்லி மல்டிபிள் சீட்ஸோ உங்களோட லார்ஜர் ரேங்க் ரேஞ்சுக்கு நீங்க டிசிஷன் ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த டைம்ல இந்த சீட் வந்து பிசி சர்வீஸ் எடுத்திருக்காங்க அதனால எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது we should not decide. We should decide based on what is the seat category. So with this in mind, we'll also look at the rules. தமிழ்நாட்டில் allotments எப்படி நடக்குதுங்கிறது, தமிழ்நாட்டில் allotments நடக்கிறப்போ என்ன ப்ரையாரிட்டியில் ஒரு சீட்டை செக் பண்ணுவாங்கங்கிறது. ரேங்க் 1 வராங்க, ரேங்க் 1 ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸுமே ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி ஓசி ஓப்பன் சீட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சீட் தட் வில் பி அலாட்டட். இன்கேஸ் ஒரு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஜென்ரல் சர்ஜரியில் 10 சீட் இருக்குது, 2 ஓசி ஓப்பன் சீட் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஓசி ஓப்பன் சீட்ஸ் இருக்குதாங்கிறது தான் செக் பண்ணும், சிஸ்டம் செக் பண்ணும். அது ஓசி ஓப்பன் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா சிஸ்டம் வில் அலாட் த ஓசி ஓப்பன் சீட்ஸ். அப்படி ஓசி ஓப்பன் சீட் இல்லைன்னா தென் இட் மூவ்ஸ் ஆன் டு த கேட்டகரி ஆஃப் த கேண்டிடேட். அந்த கேண்டிடேட் ஒரு கேட்டகரி பிலாங் பண்றாங்கன்னா அந்த கேட்டகரிக்கு சீட்ஸ் இருக்குதாங்கிறது செக் பண்ணும் அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கு. சிமிலர்லி அப்படி எதுவுமே இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ்க்கு அதே ப்ராசஸை ஃபாலோ. ரூல்ஸ் என்னன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓசி ஓப்பன் சீட்ஸ். எல்லா சர்வீஸ் கேண்டிடேட்ஸும் ஓசி ஓப்பன் ஓசி சர்வீஸ் சீட்ஸ்க்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் ஓசி ஓப்பன் செக் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா ஓசி சர்வீஸ் சீட்ஸ்க்கு எலிஜிபிளா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பிசி சர்வீஸ் கேண்டிடேட் இருக்காங்கன்னா they will be eligible for OC open, OC service, BC open and BC service seats. First system OC open மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஜெனரல் சர்ஜரியில 4மே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஓசி ஓப்பன் அலாட் ஆகும். இன்கேஸ் ஓசி ஓப்பன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஜெனரல் சர்ஜரியில இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா ஓசி சர்வீஸ் இருக்கா அப்படிங்கறத அடுத்தது செக் பண்ணும்.
அதுவும் இல்ல அப்படின்னா system then moves on to find out whether BC open seats are available. BC openம் இல்லைன்னா BC service seats செக் பண்ணும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் செக்கிங் ஃபார் அவைலபிலிட்டி ஆஃப் ஈச் சாய்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்கருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கு இந்த செக் முடிச்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ் போகும். அண்ட் டில் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்கருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ரேங்கரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இதே ஆர்டர்ல செக் பண்ணும் பேஸ்ட் ஆன் த கேட்டகரி. அவங்க என்ன கேட்டகரியோ அதை பொறுத்து அவங்களுக்கான எலிஜிபிலிட்டிஸ் டிஃபைன் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி வீல் டேக் அ சிமுலேட்டட் திங். ஒரு மதுரை மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர்ல எக்ஸாக்டா பீடியாட்ரிக் சீட்ஸ் எப்படி அலாட் ஆகுதுங்கிறத எடுத்துப்போம். எடுத்துட்டு we will let you know why you should not look at the official the candidate category and why you should look at the category of the seat to take decisions and what impact it could have made to last year's candidates a bit based on if they had taken decisions based on seat category and not the candidate category. Tamil Nadu official list எடுக்காம ஆக்சுவல் கேட்டகரி எடுத்திருந்தாங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத we'll just take you through. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ்ல பீடியாட்ரிக் சீட்ஸ் தான் எடுக்க போறோம். கம்ப்ளீட் அலாட்மெண்ட்ஸ் ஆர் ஆக்சுவல் அலாட்மெண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன், யூஸ் டு எக்ஸ்பிளைன். Now மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 9 seats were there last year. OC 2, you can see the seat matrix, we have listed it down to total 9 seats. OC open மட்டும் 2, மற்ற கேட்டகரிஸ்ல 1 seat each which are mentioned here. அதுல 1 seat each last year available ஆச்சு. எப்படி ப்ராசஸிங் நடந்துச்சு அப்படின்னா அப்படிங்கிறது வித் அன் எக்ஸாம்பிள் வித் த ஆக்சுவல் எக்ஸாம்பிள் வீல் எக்ஸ்பிளைன். ஸோ தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் 199 ரேங்க் கேண்டிடேட் வந்து பிசி கேண்டிடேட். அந்த பிசி கேண்டிடேட் எம்டி பீடியாட்ரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. அந்த சாய்ஸ்க்கு சிஸ்டம் எப்படி போய் செக் பண்ணும்? பிசி ஓப்பன் கேண்டிடேட்டா இருந்தாலும் ஓசி ஓப்பன் சாய்ஸ் அவைலபிளா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ஓசி ஓப்பன் சீட் இங்க அலாட் ஆயிருக்கும். செகண்ட் கேண்டிடேட் வர்றப்போ மறுபடியும் பிசி ஓப்பன் கேண்டிடேட் தான், பட் இன்னொரு ஓசி ஓப்பன் சீட் காலி இருக்குது இல்லையா, அந்த ஓசி ஓப்பன் சீட் வந்து இந்த பிசி கேண்டிடேட்டுக்கு அலாட் ஆயிரும். அண்ட் தேர்ட் கேண்டிடேட் இஸ் அ பிசி ஓப்பன் கேண்டிடேட். அப்போ இந்த ரெண்டு ஓசி ஓப்பன் சீட்ஸும் 199 204க்கு அலாட் ஆயிருக்கும். ஸோ 303 இந்த சாய்ஸ் ஆஃப் பண்ற சாய்ஸ் அவங்களோட அலாட்மெண்ட் சாய்ஸ் ஆர்டர்ல செக் பண்றப்போ பிசி ஓப்பன் தான் இருக்குதுங்கிறதுனால பிசி ஓப்பன் சீட் அலாட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எம்பிசி ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு எம்பிசி ஓப்பன், பிசி சர்வீஸ்க்கு ஒரே ஒரு பிசி சர்வீஸ் தான் இருக்குது. எம்பிசி சர்வீஸ்க்கு வேற ஆப்ஷன் இல்லை, ஒரே ஒரு எம்பிசி சர்வீஸ் தான் இருக்குது. பிசிஎம் சர்வீஸ் ஆல்சோ ஒன் ஆப்ஷன், எஸ்சி ஓப்பன் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் எஸ்சி ஓப்பன் அண்ட் எஸ்சிஎஸ் சர்வீஸ்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் சேம் கேட்டகரியில் சீட் அலாட் ஆயிருக்கும். ஸோ நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டிடேட்ஸ் 199 204 ஓசி ஓப்பன் சீட், மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்க கேட்டகரியில சேம் சீட் தான் அவைலபிளா இருந்ததுங்கிறதுனால ஒரே ஒரு சீட் தான் இருந்துச்சு, அது மட்டும் தான் அவங்களுக்கு அவைலபிலிட்டிங்கிறதுனால அலாட் ஆயிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டிடேட்ஸ்க்கும் ஓசி ஓப்பன் சீட் அலாட் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்டை ஒரு கேண்டிடேட் இந்த வருஷம் பார்க்கும்போது ஒரு ஓசி ஓப்பன் கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு ஓசி ஓப்பனுக்கு எந்த சீட்டுமே அலாட் ஆகலை அப்படிங்கிறது அஃபிஷியல் லிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து வந்திருக்கும். பட் 204 ரேங்க் நான் இருந்திருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு ஓசி ஓப்பன் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க டிரைவ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாதான் யூ வில் நோ. அந்த எக்ஸாக்டா சிமுலேட் பண்ணி ஓசி ஓப்பன் இருக்குதா இல்லையாங்கிறத பார்த்தா தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் தட் இல்லையா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எதுல இந்த ரேங்க்ல நான் இருந்திருக்கிறப்போ எனக்கு என்ன சீட் கிடைச்சிருக்குங்கிறத you will have to identify. நம்மளோட பழைய ரூல்ஸ் we are already displaying it for reference. Now the second round ஆரம்பிக்குது. சேம் செட் ஆஃப் பீடியாட்ரிக் சீட்ஸ் மதுரையில 3 வேகன்சிஸ் வேர் தேர் இந்த லிஸ்ட், வேகன்சி லிஸ்ட் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது, விச் மீன்ஸ் 3 வேகன்சிஸ் இருக்குதுன்னா 9 சீட்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம அலாட் ஆயிருந்துச்சு இல்லையா, அதுல 3 பேர் have not joined or joined and resigned. So that is the scenario. So 9 seatsல 3 பேர் தான் 3 வேகன்சினா மீதி 6 சீட்டுமே somebody is holding. They have not resigned their seat, they are looking for upgradation, not looking for upgradation எல்லாம் secondary, but they are still holding on this seats. இந்த 3 பேர் மட்டும் தான் ரிசைன் பண்ணிருக்காங்க. We also know clearly from last one who has resigned. யாரு 2 OC open seat காலியா இருக்குதுங்கிறதுனால இந்த 2 OC open seat வேகண்டா இருக்கிறது வந்து 199 and 204 தான் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க 2 பேருமே have resigned. And one MBC open, it is also an easy choice for us to check. And MBC openங்கிறது இந்த 309 தான் MBC open எடுத்திருந்தாங்க. So that those 3 candidates have resigned. So இதுல இருந்து நமக்கு என்ன டிரைவ் பண்ண முடியும்? 1 3 சீட் வேக்கன்ட், 6 சீட் யார் யாரு ஹோல்ட் பண்ணிட்டு ரவுண்ட் 2க்கு உள்ள வராங்க அப்படிங்கிறதும் இந்த ரெஸ்ட் ஆஃப் த ரேங்க்ஸ் we know. அவங்க அப்கிரேட் ஆகலாம், இல்ல அப்கிரேட் ஆகாம இருக்கலாம், இல்ல ஆப்ட் அவுட்டே பண்ணிடலாம் கவுன்சிலிங்க்கு. பட் இந்த 6 பேரும் சீட் ஹோல்ட் பண்றாங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் பீடியாட்ரிக் சீட் when the round 2 starts with the 3 vacancies. Now
we move on. Only 3 seats are vacant. We இப்போ இந்த 3 சீட்டும் தான் வேக்கண்டா இருக்குங்கிறது தெரியும், 6 பேர் இருக்காங்கிறது தெரியும். We are listing it down in a different format for us to easily understand. So in the 303, 365, 401, in the those candidates who are holding seats, we have listed it down. அந்த கேண்டிடேட்டோட கேட்டகரி என்னங்கிறது இங்க கிளியரா இருக்கு, கவர்மெண்டே அலாட்மெண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அந்த கேட்டகரியை இங்க லிஸ்ட் பண்ணிருக்கோம். அவங்க என்ன சீட் அலாட் ஆனாங்கிற கேட்டகரி பிசி ஓபன், அதுதான் அவங்க ஹோல்ட் பண்றாங்க இல்லையா, the rest are vacant, அந்த கேட்டகரியை இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். We will now start simulating the entire round 2 allotment process, exactly what happened for these candidates. இதுல ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஒரு ஃபேக்டர் வந்து அவங்க என்ன சீட் கேட்டகரி அலாட் ஆகுறாங்கிறது. ரெண்டாவது ஃபேக்டர் இஸ் a very important factor, which is a candidate who is not upgrading. இப்போ இந்த கேண்டிடேட் அப்கிரேடே ஆகலனாலும் there might be a change in their seat category. அதை நம்ம இப்போதைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் just keep in mind. We'll just let you know how that entire thing happens. So first thing is, till 303 last year round 2ல எந்த கேண்டிடேட்டுமே என்ன பண்ணல, எந்த சீட்டுமே எம்டி பீடியாட்ரிக்ஸ் மதுரை சீட் சாய்ஸ்ல போடல, அவங்களுக்கு அல்லனா அதை விட பெட்டர் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ பேசிக்லி இந்த 3 சீட்டும் யாருக்குமே அலாட் ஆகல பிஃபோர் 303. 303க்கு அலாட்மெண்ட் அட் ரேங்க் 303 அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஆகும்போது 303 அப்கிரேடேஷன் ஆட் பண்ணலையோ இல்லை பெட்டர் சீட் கிடைக்கல அப்படின்னா 303க்கு பிசி ஓப்பன் தான் இருக்கும், அந்த சீட் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு we normally think இல்லையா, but it does not happen. What happens is, because there are 2 OC open seats vacant, the 303 is upgraded to an OC open seat. OC open seatக்கு 303 மூவ் பண்ணிட்டு அந்த OC open சீட்டை அந்த OC open seatல ஒன்னு ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த BC open seat will be opened up for all candidates. Since an OC open seat is available, 304ல இருந்து இந்த BC open seat ஓபன் பண்ணிடுவாங்க. So basically ஒரு OC open seat reduce ஆயிடும், 303 will move on to an OC open seat, and there will be one more BC open seat which is also open from rank 304. இன்னும் 3 வேகன்சி தான் இருக்கு, because there is no one new who has taken a seat. A candidate 303 has moved up to an OC open seat. This is not a different process. Many states and including all India also follows this process. EWSல ஏற்கனவே சீட் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ஜென்ல இந்த செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்குதுன்னா they are upgraded and EW seats become vacant. This is a normal process. Only thing is that the Tamil Nadu published allotment listல உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து வராது. So there are a lot of confusions usually. Now we'll move on to the next thing. Rank 365 அடுத்த இதுக்கிடையில யாருமே சீட் எடுக்கல. ரேங்க் 365 ஓட சீக்வன்ஸ்ல அவங்களோட ஆர்டர் வர்றப்போ ரேங்க் 365 அப்கிரேட்ஸ் டு எம்டி பீடியாட்ரிக்ஸ் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்கிரேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சீட் வேகண்ட் ஆகும் இல்லையா, ரேங்க் 365 ஓட மதுரை பீடியாட்ரிக்ஸ் சீட், that becomes an additional vacancy. ஒரு பிசி சர்வீஸ் சீட் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பிசி சர்வீஸ் சீட் becomes an additional vacancy. 4 சீட் இப்போ வேகண்ட் ஆயிடும். And we move on to the next candidate. Rank 365 எந்த சீட்டுக்கு மூவ் ஆனாங்கிறது மதுரை பீடியாட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. பட் யார் யாரும் மதுரைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த 4 சீட் கிடைக்குதுங்கிறது இஸ் அ டிஃபரன்ஸ். So from 366 you will have 4 seats vacant here. தமிழ்நாடு சீக்வென்ஷியலா தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்க யாருக்காவது சீட் வேணும்னா அலாட் பண்ண மாட்டாங்க. இங்க இருக்கிற வேகன்சிஸ் அதுக்கப்புறம் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு தான் போகும். ஸோ ஆஃப்டர் 365 அலாட்மெண்ட் யார் மூவ் ஆயிட்டாங்க, 365 வெளியில மூவ் பண்ணிட்டாங்க, 303 305 கேண்டிடேட் தான் இப்போ சீட் ஹோல்ட் பண்றாங்க, 4 வேகன்சிஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஆஃப்டர் 365 அலாட்மெண்ட். தென் 365ல இருந்தே அடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு அலாட்மெண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். Who comes in? 375, who is a BC open candidate, comes in with the choice of Madurai Pediatrics. And the candidate Madurai Pediatrics choice போட்டிருக்காங்க. இப்போ இந்த BC open candidate comes in, what choices are there for the BC open candidate? 4 choice இருக்கு, OC open, BC open, BCM service and MBC open. Now the candidate takes the OC open seat. Is allotted the OC open seat because we said that is the first one in the sequence that is checked. So the candidate is allotted the OC open seat. Vacancies வந்து 3 vacancy ஆயிடும். OC open seats எதுவுமே வேகண்டா இருக்காது. 375ல OC open seat க்ளோஸ் ஆயிடும். கிளியர்? ஸோ 375 மேல OC open seat எதுவுமே வேகண்ட் இல்லை. Then we move on to rank 401. 401 was அதுக்கு இடையில 375 to 401 இடையில எந்த கேண்டிடேட்ஸுமே மதுரை பீடியாட்ரிக்ஸ் ஆப்ட் பண்ணல. 401 வந்து first is opting for is an MBC service candidate who is holding an MBC service seat. Now 401 either upgradationக்கு ஆப்ட் பண்ணல, இன்ஃபேக்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலனா கூட there is an MBC open seat available here. இந்த MBC open seat
is at a higher in the checklist than the MBC service seat நம்ம சொன்னோம் இல்லையா. So the candidate moves on to the MBC open seat, making the MBC service seat vacant. Now இந்த MBC open seatக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த கேண்டிடேட்டுக்கு MBC open seat அலாட் ஆகும். ஆஃப்டர் 401 allotment ஒரு MBC service seat ஓபன் ஆகும். MBC service seat தான் 402க்கு அப்புறம் வேகன்ட் ஆகும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா அந்த கேண்டிடேட் வந்து ஒரு சீட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில இருந்து இன்னொரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு தான் அப்கிரேட் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்தது 615. வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் இஸ் ஸ்டில் 401 to 615 எந்த கேண்டிடேட்டுமே எனி பிசி ஓப்பன் பிசி சர்வீஸ் ஒரு எம்பிசி சர்வீஸ் இருக்கிற சீட்ஸ்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாருமே ஆப் பண்ணல. 615ல ஒரு பிசி சர்வீஸ் கேண்டிடேட் வந்து மதுரை பீடியாட்ரிக்ஸ் ஆப் பண்ணாங்க. Obviously the candidate will be allotted the BC open seat which is of higher priority. BC open seat allot ஆச்சு. There are now 7 allotments if you look at it and 2 vacancies. BC open seat vacant ஆயிடுச்சு. So for the rest of the candidates below 615 ரெண்டு vacancy தான் இருக்கு. Next thing is 624. 624 வரைக்கும் யாருமே வேற ஆப் பண்ணல. 624 ஒரு MBC service candidate very easy. MBC service seat மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. BC serviceக்கு எலிஜிபிள் இல்ல. So MBC service seat allot ஆச்சு. MBC service seat close ஆயிடுச்சு. Beyond this only one BC service seat is vacant now. Only one seat is vacant. 674 or BC service candidate, that candidate was allotted the BC service seat. Now this is pretty straightforward. No more seat is vacant now. But that does not mean there will be no more changes here, because inga 3 candidates Madurai Pediatrics hold பண்றாங்க இல்லையா. இந்த 3 candidatesமே they can move to better seats. அப்போ Madurai Pediatrics will open இல்லையா. So even though there are no vacancies, processing continue ஆயிட்டே இருக்கும். 794க்கு வரும்போது 794 ஓட செக்ஸ் நடக்கும். 794 எந்த சீட்டுமே வேற அப்கிரேட் பண்ணல, இல்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதே சீட் கண்டினியூ ஆகுது 794க்கு. 1047 வரும்போது 1047 எஸ்சி ஓப்பன் சீட்ஸ். இப்போ வேகன்சிஸ் எதுவுமே இல்லை. பட் 1041 எஸ்சி ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஜெனரல் சர்ஜரி கிடைக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், திஸ் சீட் becomes vacant. ஒரு எஸ்சி ஓப்பன் சீட் வேகன்ட் ஆகணும் இல்லையா. ஸோ ஒரு எஸ்சி ஓப்பன் சீட் வேகன்ட் ஆகுது. இந்த சீட் ஓப்பன்ஸ் அப். அண்ட் இப்போ 9 கேண்டிடேட் இருந்தது, 8 கேண்டிடேட் தான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1047 அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் 8 கேண்டிடேட்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. ஒரு எஸ்சி ஓப்பன் சீட் வேகண்டா இருக்கு. Who gets it? 1311 வரைக்கும் யாருமே 1047 to 1311 வரைக்கும் இந்த எஸ்சி ஓப்பன் சீட் யாருமே ஆப் பண்ணல, மதுரை பீடியாட்ரிக் சீட். ஸோ அந்த எஸ்சி ஓப்பன் சீட் வந்து 1311 ஆப் பண்றதுனால அவங்களுக்கு அந்த சீட் கிடைக்குது. இட் பிகம்ஸ் an SC open seat. This is a new seat. Now 1510 SCA service candidate. இந்த SCA service candidate வேற எந்த சீட்டுக்குமே ரீடைன் பண்ணிட்டாங்க, வேற எந்த சீட்டுக்குமே ஆப் பண்ணல, இல்ல கிடைக்கல, அவங்களுக்கு அதோட பெட்டர் சீட் கிடைக்கல. ஸோ அவங்க ரீடைன் பண்ணிட்டாங்க. இட் ends. இந்த 1510 முடிச்சதுக்கு அப்புறம் there are no vacancies இல்லையா, and there are no candidates too. இதுக்கு மேல மதுரை பீடியாட்ரிக்ஸோட அலாட்மெண்ட் சேஞ்ச் ஆகாது. இதுதான் ஃபைனல் அலாட்மெண்ட் ஃபார் மதுரை பீடியாட்ரிக்ஸ். இதுதான் ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் கேண்டிடேட்ஸோட கேட்டகரி. அண்ட் இதுதான் அவங்க அலாட் ஆன சீட் கேட்டகரி. நவ் திஸ் இஸ் வேர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் கம்ஸ் இன். ஸோ நமக்கு சீட் கேட்டகரி எல்லாமே பார்த்தோம், அவங்க கேண்டிடேட்டோட கேட்டகரி எல்லாமே பார்த்தோம். We will look at how to look at information now. This is the most crucial part. Just I am sure by now you would have understood why we are stressing so much on this entire sequence to let you know why to look at proper information. நீங்க தமிழ்நாடோட அலாட்மெண்ட் லிஸ்ட், அஃபிஷியல் அலாட்மெண்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இருக்கும். ஒன்னு இந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1 to 9 யார் யார் அலாட் ஆனாங்க. செகண்ட் ரவுண்ட்ல இந்த லிஸ்ட் தான் இருக்கும். 5 பேர் தான் இருப்பாங்க. ஏன் 5 பேர் தான் இருக்காங்க? ஏன்னா இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 4 பேர் சேம் சீட்டை ரீடைன் பண்ணிருக்காங்க, 5 பேர் தான் புதுசா சீட் அலாட் ஆயிட்டாங்க. 3 வேகன்சி இருந்துச்சு இல்லையா, அந்த 3 வேகன்சி தவிர 2 கேண்டிடேட்ஸ் வந்து மூவ் ஆனாங்க இல்லையா பெட்டர் சீட்ஸ்க்கு. ஸோ 5 சீட் தான் ஆக்சுவலா அங்க வந்து மூவ்மெண்ட் நடந்துச்சு. அவங்க சீட் மட்டும் தான் இதுல இருக்கும். யூ வில் நாட் ஹேவ் 303, 401, 794, 1510 who have retained the seats. But what is the issue? One, அவங்களோட கேண்டிடேட் கேட்டகரி தான் அவைலபிளா இருக்கு, என்ன சீட் எடுத்தாங்கிறது அவைலபிளா இருக்கு. செகண்ட், வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கேண்டிடேட் பிசி ஓப்பன்ல இருந்து ஓசி ஓப்பனுக்கு மூவ் ஆனாங்க அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் இங்க அவைலபிளாவே இல்லை. ஸோ இந்த கேண்டிடேட் பிசி ஓப்பன்ல இருந்து ஓசி ஓப்பனுக்கு மூவ் ஆனாங்கிற இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ், இந்த 5 பேரோட சீட் அலாட்மெண்ட்டை பார்த்துட்டு ஒரு ஓசி ஓப்பன் கேண்டிடேட்டோ ஒரு சம் கேண்டிடேட் மே கெட் கன்ஃபியூஸ்ட் as to what happened to those seats. நான் எனக்கு ஓப்பன் பண்றப்போ ஒரு எம்பிசி ஓப்பன் சீட் இருந்துச்சு, அந்த எம்பிசி ஓப்பன் சீட் எங்க போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த லிஸ்ட்ல வந்து 624 எடுத்திருப்பாங்க எம்பிசி ஓப்பன் சீட்.
401க்கு அப்புறம் ஒரு எம்பிசி கேண்டிடேட் இருந்திருப்பாங்க இல்லையா, 450. அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நான் எம்பிசி ஓப்பன் சீட் போட்டேன் ஆனா இந்த கேண்டிடேட்டுக்கு போயிருக்குங்கிற இம்ப்ரெஷன் வரும். பிகாஸ் த கேண்டிடேட் டசன்ட் நோ 401 எம்பிசி சர்வீஸ்ல இருந்து எம்பிசி ஓப்பனா மூவ் பண்ணிட்டாங்க. He said இல்லையா, 401 moved from MBC open to MBC service. So MBC open to MBC service. அந்த MBC service தான் 401க்கு அப்புறம் அவைலபிளா இருந்துச்சுங்கிற கன்ஃபியூஷன் அலாட்மெண்ட் லிஸ்ட்ல வரும். ஏன்னா தமிழ்நாடு does not release the entire allotment list. 401க்கு மேல இருக்கிற MBC open candidates will question where did that MBC open seat go. I actually filled in that choice. It was not available for me. If I was an MBC open candidate, I will have that question. So இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்லயும் இருக்கிறதுலே மேஜர் reason for not looking at this data is the closing ranks seat category wise. இந்த ரெண்டு questions are confusions which can be sorted out. ஏதாவது sequential-ஆ பாத்தீங்கன்னா it can be sorted out. இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும் once you know this logic. But if you look at only this number and think that BC open seats closed at 375. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 303 வரைக்கும் போயிருக்குது, செகண்ட் ரவுண்ட்ல 375 வரைக்கும் போயிருக்குங்கிறது தமிழ்நாடு அலாட்மெண்ட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா you will miss out the fact that 615 was allotted a BC open seat. BC service candidate இருந்தாலும் 615 was allotted a BC open seat. Similarly, MBC open seats எங்க க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது இந்த அலாட்மெண்ட் லிஸ்ட் வச்சு பார்க்க போறீங்க அப்படின்னா 309 MBC open. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 309 was allotted எனக்கு தெரியும். செகண்ட் ரவுண்ட்ல MBC ஓப்பனே இல்ல. I don't know where it was allotted. எனக்கு சீட் மேட்ரிக்ஸ் தெரியாது. நான் இப்போ சொன்னதுனால சீட் மேட்ரிக்ஸ் we are looking at it. பட் அலாட்மெண்ட் லிஸ்ட் மட்டும் பார்த்தவங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் தெரியாது. செகண்ட் ரவுண்ட்ல அலாட்டே ஆகல. என்னோட டிசிஷன் என்னவா இருக்கும், 309 மேல போகல அப்படிங்கிறது என்னோட டிசிஷனா இருக்கும் இல்லையா ரவுண்ட் 2ல. பட் 401க்கு ஒரு MBC ஓப்பன் சீட் அலாட் ஆயிருக்குது. இதுக்கு இடையில நான் இருந்தேன்னா I might be allotted an MBC, might have been allotted an MBC open seat last year. எனக்கு 350 ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் 2ல கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து மிஸ் ஆயிடும். So what happens is, because you see lot of different the candidate category and not the seat category, you have an issue. இது வந்து சர்வீஸ் வெர்சஸ் ஓப்பன் மட்டும் அப்படிங்கிறது இல்ல, இது வந்து எந்த கேட்டகரிக்குமே ஒரு இஷ்யூ. நீங்க ஒரு ஓசி ஓப்பன் சீட் இங்க அலாட் ஆனாலும், நீங்க ஒரு எம்பிசி ஓப்பன் கேண்டிடேட் வந்து ஒரு ஓசி ஓப்பன் சீட் எடுத்திருந்தாங்கனாலும் இங்க எம்பிசி ஓப்பன் காமிக்கிறதுனால நீங்க அதை எம்பிசி ஓப்பன் எடுத்துப்பீங்க. நீங்க ஒரு ஓசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அந்த ஓசி ஓப்பன் சீட் அங்க அவைலபிளா இருக்குங்கிறது தெரியாது உங்களுக்கு. ஸோ இட் இஸ் எனி சீட் கேட்டகரி வில் ஹெல்ப் யூ டேக் அ பெட்டர் டெசிஷன் ஆன் இஃப் யூ நோ விச் கேட்டகரி சீட் வாஸ் அலாட்டட். ஸோ நீங்க வந்து ஓசி ஓப்பன் சீட்டே அலாட் ஆகலங்கிறது டிசைட் பண்றதோ, 375க்கு மேல பிசி ஓப்பன் சீட்ஸே இல்ல அப்படிங்கிறது தப்பா டிசைட் பண்றதோ, எம்பிசி ஓப்பன் 309க்கு 309 தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட் ஆச்சு, செகண்ட் ரவுண்ட்ல அலாட்டே ஆகலங்கிறது டிசைட் பண்றதோ மே கிவ் யூ அ ராங் திங். இன் கேஸ் 10 சீட் இதே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா ஸ்டேட் ரவுண்ட் 2ல எனக்கு பெட்டர் சீட் கிடைக்கும்னு நினைக்கிறத இது ஸ்டாப் பண்ணுது, பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் அட் த கேண்டிடேட் கேட்டகரி அண்ட் நாட் த சீட் கேட்டகரி. ஸோ திஸ் இஸ் த என்டையர் திங். அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்டட் டு டெல் யூ. லுக் அட் த சீட் கேட்டகரி and not the candidate category. This has partial information. ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு எப்பவுமே ZyNerdல வர்றது வந்து இங்க இருக்கிற சீட்டை நீங்க தப்பா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. நாங்க தப்பா போடல. We have spent more than 7 days, 8 days for the entire round 1, round 2, round 3 allotment list of last year during the round last year's counseling to ensure that this seat category is derived. இப்போ எப்படி derive பண்ணோமோ அதே மாதிரி வருஷம் we are deriving the seat category because Tamil Nadu does not release the seat category. Simulate பண்ணி ஒவ்வொன்னா we are deriving it. So ZyNerdல what you see is actually the seat category and not the candidate category. You will clearly see that 401 was MBC open, 615 was BC open. Differences இருந்துச்சுன்னா please understand this is the seat category. உங்களுக்கு எப்படி எந்த decision making factor இருக்கோ அதை we have put it in ZyNerd. எப்படி பண்ணினோம், there are two things. So என்ன பண்ணினோங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன பண்ணினோம் அப்படின்னா, in Tamil Nadu, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் we did this entire simulation in the last year round 1, round 2 நடந்தப்போ it takes us usually 2 to 3 days, 2 to 3 days, na full 2 to 3 days for running the simulation right from 1 till rank 1300 something for the government quota. First round க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், செகண்ட் ரவுண்டுக்கு it will be little difficult, and then we go through the entire simulation and
then we actually look at the entire process of looking at the finding the seat category and then do it. Second round there will be a lot of confusion, then we still do it. Konja over 50 to 100 records we will still not be allotments will still not be able to figure out which candidate is holding the entire seat. அதாவது செகண்ட் ரவுண்ட்ல எல்லா அலாட்மெண்ட்ஸ்மே லிஸ்ட் பண்ணணும் இல்லையா, பிகாஸ் ஒவ்வொரு கேண்டிடேட்டோட ஈவன் ரீடைன் பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்களோட கேண்டிடேட்டோட கேட்டகரியும் தெரியணும். அப்பதான் உங்களுக்கு ஆக்சுவல் சீட் கேட்டகரி கிடைக்கும் இல்லையா. அந்த 5 லிஸ்ட் மட்டும் இல்லாம 9 சீட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் 9 சீட்ஸோட கேட்டகரியும் தெரியும். ஸோ வி டூ தட் ஃபார் ரவுண்ட் 2. வி ஆல்சோ டிட் தட் ஃபார் மாப் அப், பிகாஸ் அப்கிரேடேஷன் இருந்தா திஸ் இஸ் ரிலவெண்ட். அப்பதான் அப்கிரேடேஷன் இல்லைன்னா தட் இஸ் நாட் ரிலவெண்ட். ஸோ அது பண்ணினோம். அண்ட் ஆஃப்டர் தட் வி டிட் சம்திங் எல்ஸ் டு. வி காட் த என்டையர் list of Tamil Nadu allotments, which the category for round 2 and allotted category, selected category is Tamil Nadu allotted category for round 2 for all the records 1300 into whatever round 2 round 3 ellame complete list we took it from through official channel through RTIs from Tamil Nadu government, and complete data of seat category has been mapped in ZyNerd. We have done it so that you get the right information. எப்படி all India allotment allotted category selected candidate category இருக்கோ அதே மாதிரி allotted category we have published it in ZyNerd, and that is why you see a difference. Allotted category is what seat category is what you would base your should base your decisions on. So we have shared that. இன்னும் ஒரு confusion ZyNerdல இருந்துச்சு in terms of all India rank. Service candidates ஓட all India rank வந்து ஹையரா இருக்கும். அவங்க allotment listல higher positions because of incentives move பண்ணிருக்கிறதுனால it would have been higher. Other we have marked it under a red color, we have marked it under red so as to differentiate that it is an in-service candidate. But இப்போ இந்த allotment list நீங்க தமிழ்நாடு போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் கோட்டா போறப்போ என்டையர் ரேங்க்ஸ் தமிழ்நாடு ரேங்க் இருக்கும். அதுல இஃப் யூ see this shade of pink or red, it will be a service candidate. நீட் பிஜி ரேங்க் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், ஹையர் நீட் பிஜி ரேங்க்ஸ் எப்படி வந்தாங்கன்னு சொல்லி. கோயிங் ஃபார்வர்ட் நீட் பிஜி ரேங்க் இஸ் நாட் ரிலவென்ட் ஃபார் தமிழ்நாடு அட் ஆல். கவுன்சிலிங் ரேங்க்ஸ் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணதுனால திஸ் இஸ் த மோஸ்ட் ரிலவென்ட். யூ கேன் லுக் அட் த கவுன்சிலிங் ரேங்க்ஸ் அண்ட் இங்க இருக்கிற கேட்டகரி எல்லாமே சீட் கேட்டகரி. யூ வில் சி ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன் எம்பிசி சர்வீஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல. ஸோ அந்த எம்பிசி சர்வீஸ் ஆக்சுவல் சீட் கேட்டகரி எம்பிசி ஓப்பன் அது எல்லாமே இங்கே இருக்கும். யூ வில் நோ எக்ஸாக்ட்லி லைக் நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம்பிள் எடுத்த மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ்ல ஓசி ஓப்பன் சீட்ஸ் இல்லை பிசி ஓப்பன் சீட் 615ல க்ளோஸான எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லையா. ஸோ ரவுண்ட் 2ல நான் எந்த ரவுண்ட்ல என்ன அலாட்மெண்ட்ஸ் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பீடியாட்ரிக்ஸ் யூ வில் கிளியர்லி சி வாட் ஆர் த அலாட்மெண்ட்ஸ் அண்ட் 615 வாஸ் அலாட்டட். இது க்ளோசிங் ரேங்க்ஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். யூ வில் நோ எக்ஸாக்ட்லி வேர் விச் இஸ் த சீட் கேட்டகரி தட் வாஸ் அலாட்டட். இந்த ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழ்நாடோட அலாட்மெண்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஆல் அதர் ஸ்டேட்ஸ் ஷேர் த சீட் கேட்டகரி சம் வே ஆர் த அதர், டிரைவபிளா ஷேர் பண்றாங்க. Year on year we have been doing this, and this year also we have done this. So what information is available in ZyNerd is perfect, double checked with actual information which was shared through RTAs. Go ahead, look at the information. Factors நீங்க round 2ல இருந்து ஸ்டேட் round 2 ஆல் இந்தியா round 2 கன்சிடர் பண்ணும்போது மட்டும் லார்ஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, பட் ரிஸ்க் கம்மியா இருக்குதா எவ்வளவு இருக்குதுங்கிறத பொறுத்து யூ டேக் அ டிசிஷன். ஸோ ஒரு சீட் மட்டும் அவைலபிளா இருக்கு அந்த ரேங்க் ரேஞ்சில்னா இட் மே பி ரிஸ்கினா யூ ஜஸ்ட் திங்க் த்ரூ. 10 சீட் அவைலபிளா இருக்குது அந்த ரேங்க் ரேஞ்சில் லாஸ்ட் இயர், இந்த வருஷமும் ட்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இருக்குது அப்படின்னா தென் யூ டேக் அ கால். டவுன் சைட் கொஞ்சம் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு டேக் அ கால். இந்த வருஷம் மாப் அப் வந்து அப்கிரேடேஷன் கிடையாது. ஸோ யூ ஆல்சோ டேக் அ கால் பேஸ்ட் ஆன் தோஸ் ஃபேக்டர்ஸ். பட் இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எடுங்க. பட் ஸ்டில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து தனியாக அசஸ் பண்ணிட்டு தென் யூ கேன் டேக் அ கால் ஆன் moving ahead with all India round 2, coming back to state round 2, or even your state round 1 joining decisions. This is also a very crucial phase where you will decide on whether you want to go with state round 1 or all India round 1 after the 8th when the results are published. All the best for Tamil Nadu counseling. Hope you get the best seat you deserve. Nandi.